மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பெண் அதிகாரி நுழைந்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இது குறித்த மேலதிக விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். தற்போது பெண் அதிகாரி ஒருவர் வாக்கு இயந்திரங்கள் வைத்திருந்த வளாகத்திற்குள் நுழைந்தது என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. வேட்பாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறாரா? விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? பாலவேல், அதாவது மதுரை மக்களவை தொகுதியினுடைய மின்னணு வாக்குப்பதிவு பதிவான வாக்குகளின் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள அறையில் பலத்த பாதுகாப்பில் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே அந்த பதிவான வாக்குகள் தொடர்பான ஒப்புகை சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைகளுக்கு சீல் வைக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் நேற்று பிற்பகலுக்கு மேல் 3 மணிக்கு மேல் ஒரு தாசில்தார், ஒரு பெண் அதிகாரி அந்த மேற்கு தொகுதியில் உள்ள அந்த ஆவணங்களில் சுமார் 3 மணி நேரம் இருந்து அந்த ஆவணங்களை சரிபார்த்து எடுத்து சென்று நகல் எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதை அங்கிருந்த ஒரு பெண் காவல் அதிகாரி விசாரணை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த தகவல் அங்கிருந்த அந்த வேட்பாளர்களின் தெரிவிக்கப்பட்டு நள்ளிரவு 10 மணி அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெங்கடேசன் மற்றும் அமமுக வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை மற்றும் அழகர் உள்ளிட்ட வேட்பாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தை முன்பு குவிந்தனர். அவர்களுடைய ஆதரவாளர்களும் குவிந்தனர். இந்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த சிசிடிவி காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அந்த சிசிடிவி காட்சிகளை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ள அறைக்கு செல்லவில்லை என்று உறுதி கூறிய பின்பு அந்த வேட்பாளர்கள் கலந்து சென்றனர். அதைத் தொடர்ந்து இரவோடு இரவாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான நடராஜன் அந்த பெண் அதிகாரி உள்ளிட்ட 3 பேரிடம் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் சமர்ப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் விரைவில் மாநில தேர்தல் அதிகாரி உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சீல் வைக்கப்பட்ட வளாகத்தின் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதியும் உள்ளது. எனவே மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடிய அனைத்து நுழைவாய்களும் பலத்த கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கூட அவர்கள் பகுதிக்கு செல்லும் பொழுது அடையாள அட்டை உள்ளிட்ட பலத்த சோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த சூழ்நிலை நிலவுகிறது. பாலவேல், கருணாகரன், இந்த பெண் அதிகாரி நுழைந்த 6 சட்டமன்ற தொகுதிகளினுடைய ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளும் கூட தற்போது சீல் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதனுடைய நிலவரம் என்ன? அந்த அதிகாரியிடம் ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா? பாலவேல், அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு அருகே அது தொடர்பான அந்த ஒப்புகை சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் 6 தொகுதிகளுக்குமான ஆவணங்கள் அதன் அருகில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் ஒரு 6 அறைகளில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறைகளுக்கு சீல் வைக்கப்படாமல் இருந்தது. அதாவது அதிகாரிகளுடைய அந்த பதிவுக்காக. மேலும் அந்த நேற்று வாக்குப்பதிவு நேரம் 8 மணி வரை நீடித்தது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் வருவதற்கு காலை தான் வந்தது. இந்த நிலையில் அந்த முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படாத சூழ்நிலையில் அந்த அருகில் உள்ள அந்த ஆவணங்கள் அறை சீல் வைக்கப்படாமல் இருந்தது. அந்த நிலையில் தான் அந்த சீல் வைக்கப்படாத அறைக்கு சென்றுதான் அந்த பெண் தாசில்தார் அதிகாரி அந்த மேற்கு தொகுதியில் உள்ள ஆவணங்களை சரிபார்த்து நகல் எடுத்ததாக எடுத்துள்ளார். எனவே இதைத் தொடர்ந்து இரவோடு இரவாக மாவட்ட ஆட்சியர் நடராஜன் அந்த பெண் அதிகாரி உள்ளிட்ட 3 அதிகாரிகளுடன் விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை மாநில தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்துள்ளார். உடனடியாக தற்பொழுது அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்ட அறைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. பாலவேல், மதுரை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவான மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பெண் அதிகாரி நுழைந்ததாக எழுந்த புகாரில்
தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் அங்கு உரிய விசாரணை நடத்தி இது தொடர்பான அறிக்கையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே சத்யபிரதா சாஹூ தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியரான பெண் அதிகாரி ஆவணங்களை எடுப்பதற்காக அந்த அறைக்குள் நுழைந்தது தொடர்பாக அவரிடம் உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் தகவல்களை தர கேட்டோம். நன்றி கருணாகரன்.